ஹாய் வெல்கம் ஆல். நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸையுமே ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண போகிறோம். இது வந்து வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து விகிதம் மற்றும் விகித சமம். இந்த டாபிக் வந்து ஈஸியான டாபிக் தான், ஆனால் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு தலைகீழ் விகிதம்னா என்னென்னு கேட்பாங்க. அதாவது 2 வேல்யூ கொடுத்துட்டு இதோட தலைகீழ் விகிதம் என்னென்னு கேட்டால் அதை நீங்கள் அப்படியே உல்ட்டா பண்ணால் அதான் நம்மளோட ஆன்சர். இதே 3 வேல்யூ கொடுத்துட்டு இதோட தலைகீழ் விகிதம் என்னென்னு கேட்டால் அதை நீங்கள் உல்ட்டா பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் ஆப்ஷனில் அதுதான் இருக்கும், அது போட்டுறாதீங்க. 1/x 1/y 1/zன்னு எடுத்து அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிறத எல்சிஎம் எடுத்து போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இடை விகிதம் மீன் ப்ரொபோர்ஷன்னா என்னென்னு கேட்பாங்க. 2 வேல்யூ கொடுத்துட்டு இதோட மீன் ப்ரொபோர்ஷன் கேட்பாங்க. அந்த 2 வேல்யூக்கும் நீங்கள் ரூட் எடுத்தால் அதுதான் நம்மளோட ஆன்சர், ரூட் ஆஃப் அந்த 2 வேல்யூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ரொபோர்ஷன். தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கு 2 வேல்யூ கொடுத்து தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வேல்யூவை நீங்கள் எழுதிட்டு செகண்ட் வேல்யூ எழுதிட்டு திரும்பவும் ப்ரொபோர்ஷன் சிம்பிள், அதாவது விகித சமம் சிம்பிள் போட்டுட்டு திரும்பவும் நீங்கள் செகண்ட் வேல்யூ எழுதிட்டு இந்த 4வது வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் தேர்ட் ப்ரொபோர்ஷன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு. நெக்ஸ்ட்டு 4வது விகிதம் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் என்ன பண்ணணும்னா 3 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த 3த்தையும் நீங்கள் ஆர்டராக எழுதிருங்க. எழுதிட்டு இந்த 4வது கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் ரேஷியோன்னு கொடுப்பாங்க. 2 ரேஷியோ கொடுத்துட்டு இதோட டூப்ளிகேட் ரேஷியோ எதுன்னு கேட்டால் அந்த 2த்தையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணி போடணும், அதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் 1,2 கொடுத்துட்டு இதோட இருபடி விகிதம் என்னென்னு கேட்டால் 1² 2², இதுதான் நம்மளோட ஆன்சர், 1:4. நெக்ஸ்ட்டு இருபடி மூல விகிதம், அதாவது சப் டூப்ளிகேட் ரேஷியோனா 2 வேல்யூ கொடுத்துட்டு இதோட சப் டூப்ளிகேட் கேட்பாங்க. இதை நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அதுதான் நம்மளோட ஆன்சர், √(x) √(y). நெக்ஸ்ட்டு மும்மடங்கு விகிதம் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கியூப் ரூட் பண்ணால் அதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு மும்மடங்கு மூல விகிதம் சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இதை வந்து நீங்கள் கியூப் ரூட் பண்ணோம், அதுதான் நம்மளோட ஆன்சர். ரேஷன் ப்ரொபோர்ஷனில் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு தனி வட்டி. தனி வட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P × N × R/100. இதில் Pயோட வேல்யூ என்னது, பிரின்சிபல் அசல். N வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், மொத்த வருடம். நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அமௌண்ட்டு, மொத்த தொகை. மொத்த தொகை வந்து அசல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ட்விஸ்ட்டாக கேட்கலான்னா எங்கே கேட்கலான்னா இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குல்ல, இங்கே கேட்கலாம். எப்போவுமே நீங்கள் ஃபார்முலாவில் வந்து வருடமாக கன்வெர்ட் பண்ணி தான் போடணும். அதாவது 12 மாதம்னு கொஷினில் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் 1 இயர்னு கன்வெர்ட் பண்ணி தான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். சப்போஸ் இப்போ 7 மாதம்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா டிவைடட் பை 12 பண்ணுவீங்க. டிவைடட் பை 12 பண்ணும்போது 7/12 ஆகுமா, 7/12 ஆயிடுச்சுன்னா இயருக்கு கன்வெர்ட் ஆகிடும். அதாவது மாதத்தை வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும், டிவைடட் பை 12 பண்ணணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி டேஸில் கொடுத்தாங்கன்னா சப்போஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 270 டேஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா டிவைடட் பை 365 போடணும். 365 போடும்போது 270 டிவைடட் பை 365 வரும், இயருக்கு கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா, இது ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தனி வட்டியிலே டேட்டை வச்சு கொடுத்தாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ச் 3லேருந்து ஜூலை 27 வரைக்கும் இருக்கிற டேட்டுக்கு நீங்கள் வந்து தனி வட்டி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. டேட்டை நீங்கள் இயருக்கு கன்வெர்ட் பண்ணி தான் இந்த எண்ணில் நீங்கள் போட முடியும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டில் ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணுவாங்களா, அதை நீங்கள் எடுக்கக்கூடாது, செகண்டில் கொடுத்துருக்கிறத எடுக்கணும். அதாவது மார்ச்சில் வந்து டோட்டலாக 31 டேஸ் இருக்கா, அந்த 31ல் 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் மைனஸ் பண்ணால் டோட்டலாக எவ்வளோ வரும், 28 டேஸ். மார்ச்சுக்கு அடுத்து ஏப்ரலில் டோட்டலாக 30 டேஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேல வந்து 31 இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜூனில் வந்து 30 இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜூலையில் 27 வரைக்கும் கொடுத்துருக்காங்களா, 27 நீங்கள் எடுக்கணும். இதை ஆட் பண்ணால் என்ன வரும்னா 146 டேஸ் வரும், அதாவது நாட்களுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டேவை நீங்கள் இயருக்கு கன்வெர்ட் பண்ணால் என்ன சொல்லியிருக்கேன், டிவைடட் பை 365. ஸோ 146 டிவைடட் பை 365 பண்ணும்போது இயருக்கு கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கடுத்து நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டிக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா இருக்கும் P × N × R/100ன்னு. ஆனால் கூட்டு வட்டிக்கு வந்து மொத்த தொகையோட ஃபார்முலா தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வச்சு தான் நீங்கள் வந்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். மொத்த தொகை ஃபார்முலா என்னது, P 1 + R/100 N. நமக்கு என்ன தெரியும்னா மொத்த தொகை வந்து P + CIA. அப்போது நீங்கள் CIA ஒரு சைடு காமனாக எடுத்துக்கும் போது A - Pன்னு வரும். இந்த ஏல இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஃபார்முலா கிடச்சிரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அரை ஆண்டு காலாண்டுன்னு மென்ஷன் பண்ணலன்னா இதை நீங்கள் எடுக்கணும். சப்போஸ் அரை ஆண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதே ஃபார்முலாவில் இங்கே 100க்கு பதிலாக கீழே 200ன்னு எடுப்பீங்க, இங்கே Nக்கு பதிலாக 2Nன்னு எடுப்பீங்க. அதே மாதிரி காலாண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் 100க்கு பதிலாக 400ன்னு எடுப்பீங்க, Nக்கு பதிலாக 4Nன்னு எடுப்பீங்க. கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க், நேரம் மற்றும் வேலை. இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் எல்சிஎம் மெத்தடில் தான் போடுவீங்க எல்லாமே. இதில் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும். இதுதான் அது. அதாவது M1 D1 H1 டிவைடட் பை W1. இதில் M1 வந்து மொத்த ஆட்கள், இதை வச்சு நம்ம ஒரு சம் கூட பார்த்தோம். D வந்து மொத்த நாட்கள், H வந்து மொத்த மணி நேரம், W1 வந்து மொத்த வேலை. அதாவது 10 பெண்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார்கள் எனில் எத்தனை பெண்கள் அதே வேலையை 30 நாட்களில் முடிப்பார்கள்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த 10 பெண்கள் தான் M1 மொத்த ஆட்கள். இந்த 20 டேஸ்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் D1. அப்போது எத்தனை பெண்கள்னு கேட்டிருக்காங்களா, இதுதான் M2 நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த 30 நாட்கள்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் D2. இதை நீங்கள் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஃபார்முலாவில் வந்து எந்த வேல்யூ இருக்கோ M1 D1 ஈக்குவல் டு M2 D2 அதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். WHலாம் மென்ஷன் பண்ணலன்னா அது நீங்கள் எடுக்க வேணாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சதவீதமோட சிம்பிள் இதுதான் நமக்கு தெரியும். இதுக்கு மீனிங் வந்து 1/100, இதுவும் நமக்கு தெரியும். சதவீதம் வச்சு என்ன கேட்பாங்கன்னா, பின்னத்திலிருந்து அதாவது ஃப்ராக்ஷன்லேருந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. இல்லைனா பர்சன்டேஜ்லேருந்து பின்னத்துக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க, ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. பின்னம்லேருந்து பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ண இன்டூ 100 நீங்கள் பண்ணணும். கொஷினில் வந்து இப்போ 3/4 வந்து நீங்கள் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் இன்டூ நீங்கள் 100 பண்ணால் இதை கேன்சல் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வரலாம். இதே பர்சன்டேஜ்லேருந்து பின்னத்துக்கு கேட்டால் டிவைடட் பை 100 பண்ணணும். இப்போது 78% ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுங்க இல்லை பின்னத்துக்கு மாற்றுங்கன்னு கேட்டால் 78 டிவைடட் பை 100 பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் மற்றும் நஷ்டம். ஃபஸ்ட்டு லாபம்னா என்னென்னா விற்ற விலைனா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்னால் அடக்க விலை, இதுதான் ப்ராஃபிட். இதுவே நஷ்டமாக இருந்தால் அடக்க விலை மைனஸ் விற்ற விலை, அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தள்ளுபடினா டிஸ்கவுண்ட் வந்து குறித்த விலைன்னுவாங்க, மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் விற்பனை விலைனா செல்லிங் ப்ரைஸ். இப்போது லாபம் சதவீதம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, லாபம் இருக்குல்ல, அதாவது இந்த பார்ட்டு, இந்த லாபம் டிவைடட் பை அடக்க விலை இன்டூ 100% போட்டால் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு நட்டம் பர்சன்டேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா, நட்டம் அதாவது இந்த பார்ட்டு டிவைடட் பை அடக்க விலை இன்டூ 100% போட்டால் ஆன்சர் வந்துடும். இந்த இடத்துல வந்து லாபம் பர்சன்டேஜ் நஷ்டம் பர்சன்டேஜ் ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கும் அடக்க விலையை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதையே தனியாக 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் விற்ற விலையை போட்டுறாதீங்க, ரெண்டு இடத்துலையும் காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும். நெக்ஸ்ட்டு தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா, தள்ளுபடி அதாவது இது டிவைடட் பை குறித்த விலைனா இது மார்க்டு ப்ரைஸ் இன்டூ 100%. இந்த டாப்பிக்கும் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு போங்க, அங்கே கொஷினில் கொடுக்குற டேட்டா வச்சு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் மற்றும் HCF. எல்சிஎம் HCFக்கு ஒரே ஒரு காமன் ஃபார்முலா இருக்குது, இதுதான். கொஷின் இது எப்படி கேட்பாங்கன்னா, இரு எண்கள் 21 24, இதோட HCF வந்து 240, இதோட எல்சிஎம் என்னன்னு கேட்பாங்க. 3 டேட்டா கொடுத்துருவாங்க, ஏதாவது ஒரு டேட்டா நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஃபார்முலா இதுதான், சிம்பிள் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பின்னமில் கொடுப்பாங்க எல்சிஎம் HCF, அதாவது எல்சிஎம் ஆஃப் 1/2, 2/3, 3/4 இப்படி கேட்டால் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எல்சிஎம் கேட்டாங்கன்னா எல்சிஎம் ஆஃப் இந்த மேலே இருக்கிற பார்ட்டு 1 2 3 1, 2, 3 டிவைடட் பை HCF ஆஃப் இந்த கீழே இருக்கிற பார்ட்டு 2 3 4 இது நீங்கள் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். இது ரிலேட்டடாக கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்சிஎம் கேட்டால் எல்சிஎம் ஆஃப் ACE டிவைடட் பை HCF BDF. அதே தான் HCF கேட்டால் ஃபஸ்ட்டு HCF ஆஃப் மேலே இருக்கிற நம்பர்ஸ்க்கெலாம் HCF பார்க்கணும், ACE டிவைடட் பை கீழே எல்சிஎம் பார்க்கணும், BDF. சரிங்களா? எது கேட்குறாங்களோ அதை வந்து மேலே கண்டுபிடிக்கணும், கீழே வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத கண்டுபிடிக்கணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு மறக்காது. அடுத்த டாபிக் வந்து எண்களும் தொடர் வரிசைகளும். இந்த APGP நம்பர் சிஸ்டம்லாம் இருக்குல்ல, அதுதான் இது. ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் எண்களின் கூடுதல், அதாவது 1 + 2 + 3ன்னு அப்படியே ஒரு 100 வரைக்கும் இருக்குது. அதை ஆட் பண்ண சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்னா, n × n + 1 டிவைடட் பை 2. இந்த 100 தான் நீங்கள் என்னன்னு வச்சு சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு முதல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், அதாவது 1² + 2² + 3² ... அப்படியே ஒரு 100² வரைக்கும் கேட்டாங்கன்னா இதை நீங்கள் என்னன்னு எடுக்கணும். ஃபார்முலா வந்து n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6. நெக்ஸ்ட்டு முதல் எண்களின் கணங்களின் கூடுதல், அதாவது 1³ + 2³ + 3³ 100³ வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வைங்களேன். நான் 100ன்னு சும்மா சொல்கிறேன், அங்கே வந்து 99 97 இது வேணால் கொடுக்கலாம். நீங்கள் என்ன 100ன்னு எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார்முலா வந்து n × n + 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்தோம், ஸோ ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் n², அதாவது சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்.
1 + 3 + 5 ப்ளஸ்னு ஒரு 77 டேர்ம் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் 77 ஸ்கொயர் பண்ணும்போது ஆன்சர் வந்துடும். மொத்தம் எவ்வளோ டேர்முக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இதை வச்சா நம்ம முன்னாடி கொஷின் பார்த்தோம், ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கூட்டுத்தொடர் ஏபி. இப்போ ஒரு நம்பர் வந்து 11, 15, 19 இப்படி இருக்குன்னு வைங்களேன். அதாவது இந்த செகண்ட் நம்பரையும் ஃபஸ்ட் நம்பரும் மைனஸ் பண்ணும்போது 4 வருதா, அதே மாதிரி தேர்டையும் செகண்டையும் மைனஸ் பண்ணும்போது 4 வருதா, இந்த மாதிரி அடுத்த நம்பரையும் இப்போ இருக்கிற நம்பரையும் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது ஒரே வேல்யூ வந்துருச்சுன்னா, அதாவது இங்கே 4 வருதா, இதை தான் ஏபின்னு சொல்லுவாங்க, கூட்டுத்தொடர்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இதை தான் ஏன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதை தான் டின்னு சொல்லுவாங்க. டியோட வேல்யூ 4, ஏயோட வேல்யூ 11. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மைனஸ் பண்ணி பார்க்குறீங்க. 6ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணால் 4 வருது, 18ஐயும் 6ஐயும் மைனஸ் பண்ணால் 12 வருது. ஒரே நம்பர் வரலை. அப்போது இது வந்து ஏபி கிடையாது. ஆனால் இந்த 6/2 பண்ணும்போது 3 வருதா, நெக்ஸ்ட் 18/6 பண்ணும்போது 3 வருதா, இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது ஒரே நம்பர் வந்துச்சுன்னா இதை தான் ஜிபின்னு சொல்லுவோம் சிம்பிளாக. இந்த டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ வருதுல, இதை தான் ஆறுன்னு சொல்லுவாங்க. ஏபியில் டின்னு சொல்லுவாங்க, ஜிபியில் ஆறுன்னு சொல்லுவாங்க. ஏபியில் ஃபார்முலா வந்து TN = A + n-1D. இங்கே ஜிபியில் அதே டிஎனோட ஃபார்முலா வந்து ARn-1. உங்களுக்கு ஏனா என்னன்னு தெரியும், ஆர்னா என்னன்னு தெரியும், டினா என்னன்னு தெரியும். இப்போ இதே கொஷின் பாருங்கள். 11, 15, 19 இப்படி டாட் கொடுத்துட்டு 19வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 19வது டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஏபிக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து sum of n = n/2 2a + n-1d. நெக்ஸ்ட் ஜிபிக்கு வந்து Sn = A Rn-1 / R-1. அதாவது ஏபி வேல்யூ கொடுத்துட்டு அதெல்லாம் ஆட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னால் இந்த டிஎன் யூஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ண சொன்னாங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணணும். இந்த டாபிக் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் பார்க்காதவங்க வந்து இந்த ஃபார்முலா வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த நம்பர் சீரீஸ்லேயே 3 + 1 + 1/3 டாட்னு கொடுத்துட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க. இன்ஃபினிட்டி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலானா S = A/1 - R. இதையும் நம்ம வந்து இந்த 5 பார்ட் பார்க்கும்போது ஒரு பார்ட்டில் பார்த்துருப்போம். ஏவோட வேல்யூ வந்து 3, ஆரோட வேல்யூ இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க 1/3. அதாவது அடுத்த நம்பர் டிவைடட் பை இந்த நம்பர். இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்து கிடச்சிரும். கொஷின் வந்து இது மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிள் இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஃபஸ்ட்டு வீச்சோட ஃபார்முலா வந்து L - S. அதாவது எல்னா லார்ஜ், எஸ்னா ஸ்மால். கொஷினில் வந்து இப்போ 9, 8, 4, 3, 27, 162, 999 இப்படி கொடுத்துட்டு இதோட வீச்சு என்னன்னு கேட்பாங்க. வீச்சுனாலே லார்ஜ் மைனஸ் ஸ்மாலா, இதில் பெரிய நம்பர் என்னது 999 மைனஸ் சின்ன நம்பர் 3. அவ்வளோதான் நம்மளோட ஆன்சர். இதையும் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. பட் இந்த டாபிக் தெரியாதவங்களுக்கு இது ஏதோ கஷ்டமாக இருக்கும் இந்த கொஷின் பார்க்க. நெக்ஸ்ட்டு வீச்சு கேளுனா லார்ஜ் மைனஸ் ஸ்மால் டிவைடட் பை லார்ஜ் ப்ளஸ் ஸ்மால். அவ்வளோதான். லார்ஜ்னா லார்ஜ் நம்பர், ஸ்மால் எஸ்னா ஸ்மால் நம்பர். நெக்ஸ்ட்டு முகடுனா ரிப்பீட்டடாக வருது. முகடுனா மோடுன்னு அர்த்தம், ரிப்பீட்டடாக வருது. வீச்னா ரேஞ்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு கொஷின் வந்து 1,1, 2,2, 3,3,3, 5,5,5, 8,8,8,8,8,8 இப்படி கொடுத்துட்டு இதோட மோடு எதுன்னு கேட்டால் ஆன்சர் 8. ஏன்னா அதுதான் அதிகமாக ரிப்பீட் ஆகுது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக பார்ப்போம். அதில் வந்து இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது x - 1 ஹோல் ஸ்கொயர், x + 1 இதோட எல்சிஎம் என்ன, ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இப்போ ஃபார்முலாஸ் மட்டும் சும்மா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு a + b ஹோல் ஸ்கொயர்னா a² + b² + 2ab. a - b ஹோல் ஸ்கொயர் வந்து a² + b² - 2ab. நெக்ஸ்ட்டு a² - b² வந்து a + b a minus b. Next a plus b plus c the whole square. A square plus b square plus c square plus 2ab plus bc plus ca. Next a cube plus b cube. A cube plus b cube na a plus b a square minus ab plus b square. Next a cube minus b cube வந்து a minus b a square plus ab plus b square. Next a plus b the whole cube வந்து a cube plus b cube plus 3a² b plus 3ab square. Next a minus b the whole cube வந்து a cube minus b cube minus 3a² b plus 3ab square.
நெக்ஸ்ட்டு சுருக்குகளை வேறு என்ன தெரியணும்னா ஏஎக்ஸ் இன்ட்டு ஏஒய்னு இருந்தால் அது நீங்கள் எப்படி எழுதலாம், கீழே ரெண்டும் ஒரே வேல்யூவாக இருந்தால் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எழுதலாம். இதுவே ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏஒய்னு இருந்தால் என்ன மீனிங்னா ஈக்குவல் டு ரெண்டுமே ஒரே சிம்லாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு அர்த்தம். இதை வச்சு என்ன கொஷின் கேட்டுருவாங்கன்னா 999 எக்ஸ் ஈக்குவல் டு 999 2 ப்ளஸ் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா. ஸோ நீங்கள் இதோட ஆன்சர் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் எக்ஸ். இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏஒய்னு இருந்தால் ஏஎக்ஸ் மைனஸ் ஒய்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு எனிதிங் பவர் 0 வந்து 1, சரிங்களா. 999 பவர் 0 1 தான், எனிதிங் பவர் 0 1 தான். போர்ட் மாஸ் இருக்குல்ல 22 6 மைனஸ் 10 மைனஸ் மேக்ஸிமம் போர்ட் மாஸ் ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. இந்த இடத்துல மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்படி கொடுத்தா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பார்ட்டை தான் டிரைவ் பண்ணணும். இப்படி ஒரு கோடு இருக்குல்ல 4 மைனஸ் 3 சொல்லி இப்படி இருக்குல்ல, இதுக்கு என்ன மீனிங்னா ப்ராக்கெட் தான் அதுக்கு மீனிங். அதாவது அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து 4 மைனஸ் 3 இப்படி நீங்கள் போட்டுடலாம் மைனஸ் 10. ஸோ இந்த பார் இருந்தால் அதுக்கு மீனிங் வந்து ப்ராக்கெட் தான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டாபிக் வந்து அளவியல். அளவியலில் ஃபஸ்ட்டு 3D பார்த்துருவோம், அதுக்கப்புறம் 2D பார்ப்போம். அளவியலில் ஃபஸ்ட்டு ஷேப் வந்து க்யூப். க்யூப்னா என்னது, கனசதுரம். க்யூப்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம டைஸ் வச்சுக்கலாம். க்யூப் பொறுத்தவரைக்கும் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வலைப்பரப்புன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அது வந்து 4a². நெக்ஸ்ட்டு மொத்த புறப்பரப்பு அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6a². நெக்ஸ்ட்டு கன அளவு, கன அளவுனா வால்யூம், வால்யூம் வந்து a³. நெக்ஸ்ட்டு மூலை விட்டம், மூலை விட்டம்னா டயகனல், டயகனல் வந்து √3a. இவ்வளோ தான் 4 ஃபார்முலா. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 4 கொஷின் கண்டிப்பாக வரும். நீங்கள் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கனச்செவ்வகம் வந்து இதை லென்த்துன்னு வாங்க, இதை பிரெத்துன்னு சொல்லுவாங்க, இதை ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. கனச்செவ்வகத்துலேயும் இந்த மாதிரி வலைப்பரப்பு இருக்குமா. வலைப்பரப்புனா என்னது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அது வந்து 2HL + B. நெக்ஸ்ட் இந்த மொத்த புறப்பரப்பு இருக்குமா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அது வந்து 2 × LB + BH + HL. நெக்ஸ்ட்டு கன அளவு வால்யூம், வால்யூம் வந்து L × B × H. நெக்ஸ்ட்டு மூலை விட்டம் வந்து L² + B² + H². இந்த மூலை விட்டம் வச்சு தான் நமக்கு வந்து குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம முன்னாடி வந்து சால்வ் பண்ணியும் பார்த்துறோம். மூலை விட்டம் இது 2 தாண்டி வேறு எதுக்கும் இருக்காது 3Dயில். நெக்ஸ்ட்டு நேர்வட்ட திண்ம உருளை அதாவது சிலிண்டர். சிலிண்டரை பொறுத்தவரைக்கும் இதை ஹைட்டுன்னு சொல்லுவோமா, ஹெச்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிலிண்டர் கீழே பார்க்க இப்படி சர்க்கிள் மாதிரி இருக்கும், கீழேருந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த சர்க்கிளில் இதை தான் ஆர்னு சொல்லுவோம், ஆரம் இல்லைனா ரேடியஸ். சிலிண்டருக்கு ஃபார்முலா என்னது, வலைப்பரப்பு அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πRH. நெக்ஸ்ட்டு மொத்த புறப்பரப்பு அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πRH + R. நெக்ஸ்ட்டு வால்யூம் கன அளவு வந்து πr²H. யோட வேல்யூ வந்து 22/7 சொல்லலாம், இல்லைனா 3.14 சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நேர்வட்ட உள்ளீடற்ற உருளை. ஒரு மரக்கட்டையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மரக்கட்டையில் மேலேயும் கீழேயும் ஹோல்ஸ் போடுறாங்களா, அப்படி போட்டால் தான் அது வந்து உள்ளீடற்ற உருளைன்னு வாங்க, அதாவது ஹாலோ சிலிண்டர். இப்போ நீங்கள் அந்த சிலிண்டர் கீழே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரவுண்டு வெளியே இருக்குமா, இப்படி ஒரு ரவுண்டு இருக்கும், மொத்தம் 2 ரவுண்டு இருக்கும். இதில் இந்த சென்டர்லேருந்து இந்த வெளியே வரைக்கும் போகிறத பெரிய ஆர்னு சொல்லுவாங்க, ஆரம். இந்த சென்டர்லேருந்து இங்கே வரைக்கும் வரதை வந்து சின்ன ஆர்னு சொல்லுவாங்க, குட்டி ஆர். இதை வச்சு தான் ஃபார்முலா இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வலைப்பரப்பு வந்து 2πH R + R, அங்கே வந்து 2πRH. நெக்ஸ்ட்டு மொத்த புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்புனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πR + R, திரும்பவும் ப்ராக்கெட்டில் R - R + H. நெக்ஸ்ட்டு கன அளவு வந்து வால்யூம் வந்து πH R + R R - R. நெக்ஸ்ட்டு நேர்வட்ட திண்ம கூம்பு அதாவது கோன். கோன் ஷேப் பாருங்கள் இப்படி இருக்கா. இதில் வந்து இந்த சென்டர்லேருந்து இங்கே வரைக்கும் வருதா, இதை தான் ஹெச்ன்னு எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கோனையும் நீங்கள் கீழேருந்து பார்க்கும்போது ரவுண்டாக இருக்கும். இந்த ரவுண்டாக இருக்கிறது இதை தான் ஆரம்னு சொல்லுவாங்க, ரேடியஸ். இந்த ஸ்லாண்டிங்காக இருக்கிறத எல்லுன்னு சொல்லுவாங்க. கோனோட வலைப்பரப்பு அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து πRL. நெக்ஸ்ட்டு கோனோட மொத்த புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு வந்து πRL + R. நெக்ஸ்ட்டு கோனோட கன அளவு, கோனோட வால்யூம் வந்து 1/3πr²H. சிலிண்டரோட வால்யூம் வந்து πr²H. கோன்னா அப்படியே 1/3πr²H. நெக்ஸ்ட்டு திண்மக்கோளம். ஒரு பால் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் இல்லை. பால் எப்படி இருக்கும் அதுதான் திண்மக்கோளம். பாலோட வலைப்பரப்பு, பாலுக்கு வந்து வலைப்பரப்பும் ஒன்று தான், மொத்த புறப்பரப்பும் ஒன்று தான். அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஒன்று தான், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஒன்று தான். அதோட வேல்யூ வந்து 4πr². நெக்ஸ்ட்டு வால்யூம் கன அளவு வந்து 4/3πr³. நெக்ஸ்ட்டு ஹாலோஸ்பியர் அதாவது உள்ளீடற்ற கோளம். அதே கான்செப்ட் தான். உள்ளே வந்து இப்படி ஹோல்ஸ் போட்டால்
இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு ஆர் போகும். நெக்ஸ்ட்டு சென்டர்லேருந்து இங்கே ஒரு ஆர் போகும். இதுக்கு வந்து வெறும் கன அளவு, அதாவது வால்யூம் மட்டும் தான் ஃபார்முலா. 4/3 பை ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப். நெக்ஸ்ட்டு சாலிட் ஹெமிஸ்பியர், அதாவது திண்ம அரைக்கோளம், பாலோட பாதி. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆர்னு சொல்லுவீங்களா? இதுக்கு வந்து வலைப்பரப்பு இருக்குது, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. அது வந்து 2πr². நெக்ஸ்ட்டு மொத்த புறப்பரப்புனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அது வந்து 3πr². நெக்ஸ்ட்டு கன அளவு வால்யூம் வந்து 2/3 πr³. நெக்ஸ்ட்டு ஹாலோ ஹெமிஸ்பியர், இந்த அரைக்கோளத்திலேயே உள்ளீடற்ற அரைக்கோளம். சரிங்களா? ஸோ இங்கேருந்து ஒரு ஆர் வெளியே வரைக்கும் போகும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஆர் போகும். இதுக்கு வலைப்பரப்பு, அதாவது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து 2πr² + r². நெக்ஸ்ட்டு மொத்த புறப்பரப்பு பை 3r² + r². நெக்ஸ்ட்டு வால்யூம், அதாவது கன அளவு வந்து 2/3 πr³ மைனஸ் r³. அவ்வளோதான், 3D வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 2D பார்ப்போம். 2Dயில் வந்து ட்ரையாங்கிளை தவிர மீது எல்லா வீடியோவும் நான் தனித்தனியாகவே போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், வேணால் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷேப் வந்து சதுரம், ஏன்னு சொல்லுவோம். இந்த மூளை விட்டம்னு சொல்லுவோம், இதை தான் டீனு மென்ஷன் பண்ணுவாங்க. 2Dக்கு பரப்பளவு ஃபார்முலா இருக்கும். 3Dக்கு கன அளவு மாதிரி 2Dக்கு பரப்பளவு வந்து a², அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சுற்றளவு பெரிமீட்டர்னு சொல்லுவோம், இது வந்து 4a. நெக்ஸ்ட்டு மூளை விட்டம்னா டயகனல் வந்து a√2, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செவ்வகத்துக்கு அதே மாதிரி இதை எல்லுன்னு சொல்லுவோம், இதை பின்னு சொல்லுவோம், இதை வந்து டின்னு சொல்லுவோம், டயகனல். பரப்பளவு ஃபார்முலா என்னது? L × B. நெக்ஸ்ட்டு சுற்றளவு ஃபார்முலா வந்து 2 × L + B. நெக்ஸ்ட்டு மூளை விட்டம் வந்து √L² + B². நெக்ஸ்ட்டு வந்து சாய் சதுரம்னு சொல்லுவோம், ராம்பஸ்னு சொல்லுவோம். ராம்பஸ் பொறுத்தவரை முக்கியமான பாயிண்ட்டு, இது ஒரு மூளை விட்டம், இது ஒரு மூளை விட்டம், ரெண்டுமே சேம் வேல்யூ இருக்காது. ஆனால் சதுரத்துக்கு வந்து மூளை விட்டம் வேல்யூ சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வெளியே இந்த 4 சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கும், அதனால தான் சாய் சதுரம்னு இருக்குது பேர். இப்போ இதோட ஏரியா ஃபார்முலா, பரப்பளவு ஃபார்முலா வந்து 1/2 × d1 × d2. ரொம்ப ஈஸியான ஃபார்முலா இது. நெக்ஸ்ட்டு இதோட சுற்றளவு ஃபார்முலா வந்து பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து 4a. நெக்ஸ்ட்டு இணைக்கரம் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் சேமாக இருக்குமா? ஏன்னு மென்ஷன் பண்ணுவீங்க, இது ரெண்டும் சேமாக இருக்கும், பிபின்னு மென்ஷன் பண்ணுவீங்க, இது வந்து ஹைட்டுன்னு மென்ஷன் பண்ணுவீங்க. இதோட பரப்பளவு ஃபார்முலா வந்து a × h. நல்லா பார்த்துக்கோங்க, a × h, a × b இல்லை. நெக்ஸ்ட்டு இதோட சுற்றளவு ஃபார்முலா வந்து 2 × a + b. நெக்ஸ்ட்டு சரிவகம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிவகத்துக்கு இதை ஏன்னு நீங்கள் போடுவீங்க, இதை பின்னு போடுவீங்க, ஏன்னா ரெண்டுமே வேறு ஆங்கிள் இருக்குது. இது வந்து ஹெச்னு சொல்லுவோம். இதோட பரப்பளவு ஏரியா ஃபார்முலா வந்து 1/2 × h × a + b. நெக்ஸ்ட்டு வட்டம், சர்க்கிள். வட்டம் பொறுத்த வரைக்கும் அரை வட்டம், கால் வட்டம்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வட்டம்னா இது சென்டர்லேருந்து இதை தான் ஆரம்னு சொல்லுவோம், ஆரம்னா ஆர். வட்டமோட பரப்பளவு ஃபார்முலா வந்து πr². வட்டமோட சுற்றளவு ஃபார்முலா வந்து 2πr. நெக்ஸ்ட்டு அரை வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா வந்து πr², அப்படியே πr² பாதி. நெக்ஸ்ட்டு சுற்றளவு ஃபார்முலா வந்து πr + 2r. நெக்ஸ்ட்டு கால் வட்டமோட பரப்பளவு ஃபார்முலா வந்து πr² / 4. இதோட சுற்றளவு வந்து πr/2 + 2r. நெக்ஸ்ட்டு முக்கோணம் பொதுவாக கொடுத்தாங்கன்னா இதை ஹெச்னு மென்ஷன் பண்ணிடுவோம், இதை பின்னு மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ ஏரியா ஃபார்முலா, பரப்பளவு ஃபார்முலா வந்து 1/2 × b × h. இதுவே செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க, சரிங்களா? செங்கோண முக்கோணம் அது வந்து இப்படி இருக்கும் ஷேப்பு. அதுக்கும் நீங்கள் இதை தான் ஹெச்னு மென்ஷன் பண்ணுவீங்க, இதை பின்னு சொல்லுவீங்க. அதுக்கும் ஏரியா ஃபார்முலா சேம் தான், 1/2 × b × h. மூணாவது ஒன்று இருக்குது, சமபக்க முக்கோணம். அதாவது கொஷின்லேயே சமபக்க முக்கோணம்னா இந்த சைடு வேல்யூவும் சேமாக தான் இருக்கும், இந்த சைடு வேல்யூவும் சேமாக தான் இருக்கும், இந்த சைடு வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். இதை வந்து ஹெச்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதோட ஏரியா ஃபார்முலா, பரப்பளவு ஃபார்முலா வந்து √3/4 a². நெக்ஸ்ட்டு இந்த சமபக்க முக்கோணத்தோட இந்த ஹெச்சோட வேல்யூ மட்டும் தனியாக கேட்டாங்கன்னா √3/2 × a. நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கோணம் இருக்குது, இது சமபக்க முக்கோணம் மாதிரி, அது வந்து சமமாகவே இருக்காது. இங்கே ஒரு வேல்யூ இருக்கும், இங்கே ஒரு வேல்யூ இருக்கும், இங்கே ஒரு வேல்யூ இருக்கும். இப்படி கொடுத்தாங்கன்னா ஏரியா ஃபார்முலா வந்து √s - a s - b s - c. இதில் இந்த s வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா a + b + c / 2 பண்ணால் போதும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இதை தாண்டி நீங்கள் வேறு எதாவது படிச்சிருந்தால் அதையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.